மணிப்பூர் மாநிலத்தில் மைதேயி குகி குழுக்கள் மற்றும் மத்திய அரசு இடையே சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையை திறக்க குகி நிர்வாக குழு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அந்த மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருது. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மணிப்பூர்ல மைதேயி குகி சமுதாயத்தினர் இடையே கடும் மோதலானது ஏற்பட்டிருந்துச்சு. மாநிலம் முழுவதுமே கலவரம் வெடித்து 258 பேரும் உயிரிழந்திருக்காங்க. 1108 பேர் படுகாயமும் அடைஞ்சிருந்தாங்க. 400 தேவாலயங்கள், 132 இந்து கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்தனர். சுமார் 60,000த்திற்கும் மேற்பட்டோரும் இடம்பெயர்ந்திருந்தாங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மணிப்பூர்ல வன்முறை நீடித்தும் வருகிறது. வரும் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் மாநிலத்திற்கும் செல்ல இருப்பதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் குகி சமுதாயத்தின் நிர்வாக குழுவான குகிசோ கவுன்சில், மைதேயி சமுதாயத்தின் நிர்வாக குழுவான ஐக்கிய மக்கள் முன்னணி ஆகியவற்றின் மூத்த நிர்வாகிகளுடனும் மத்திய உள்துறை அமைச்சக மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சுமூகம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில பாத்தீங்கன்னா, மணிப்பூர்ல குகி சமுதாயத்தின் தலைமை அமைப்பான குகிசோ கவுன்சில், மைதேயி சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாக அமைப்பான ஐக்கிய மக்கள் முன்னணியில் மூத்த நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் மூத்த அதிகாரிகள் கடந்த சில நாட்களாகவே டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தியதுல சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இதன்படிதான் தேசிய நெடுஞ்சாலை 2ஐ திறக்க குகிசோ கவுன்சில் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதன் மூலம் மணிப்பூர்ல தடையற்ற வர்த்தக போக்குவரத்தும் தொடங்க இருக்கு. தேசிய நெடுஞ்சாலை 2இல் பணியாற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் குகிசோ கவுன்சில் முழு ஒத்துழைப்பும் வழங்குகிறது. குகிசோ கவுன்சில், ஐக்கிய மக்கள் முன்னணி, மத்திய அரசு இடையே முத்தரப்பு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இதன்படி மணிப்பூர்ல அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் உறுதியும் அளிச்சிட்டு வராங்க. கிளர்ச்சி குழுக்களிடம் இருக்கும் ஆயுதங்களை அருகில் இருக்கக்கூடிய CRPF, BSF முகாம்களில் ஒப்படைக்க உத்தரவானது விடப்பட்டிருக்கு. மணிப்பூர்ல சில வெளிநாட்டினர் ஊடுருவி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில செயல்பட்டு வருவதாகவும் புகார்கள் எழுந்துகிட்டே வருது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிளர்ச்சி குழுக்களின் முகாம்கள் மூடப்படும், இவ்வாறு அதில் கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. மணிப்பூர் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில், மணிப்பூரின் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மைதேயி சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வசித்துட்டு வராங்க. மலைப்பகுதிகளில் குகி சமுதாய மக்கள் பெரும்பான்மையாகவும் இருந்துட்டு வராங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு மோதலுக்கு பிறகு இரு சமுதாய மக்களும் எதிரெதிர் அணிகளாகவும் செயல்பட்டு இருக்காங்க. எனவே மத்திய அரசு சார்பில் இரு தரப்பினருடனும் அமைதி பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டதுல சுமூகம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. முதற்கட்டமாக மைதேயி, குகி, மத்திய அரசு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதால் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்தியா, மியான்மர் சர்வதேச எல்லையில் நாட்டின் பாதுகாப்பு கருதி மத்திய அரசு வேலி அமைத்தும் வருகிறாங்க. மேலும் இரு நாட்டு எல்லையில் விசா இல்லாமல் 16 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் சுதந்திரம் நடமாட்டம் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து பரிசீலித்துட்டும் வராங்க. இவ்வாறு நடவடிக்கைகளும் மணிப்பூர் நாகா பழங்குடியின அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றாங்க. இதனால தங்கள் இன மற்றும் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் அச்சமும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில எல்லையில் வேலி மற்றும் FMR ரத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தான் மணிப்பூர்ல தங்கள் சமூகத்தினர் வசிக்கும் அனைத்து பகுதிகளிலுமே செப்டம்பர் 8 முதல் வர்த்தக தடை அமல்படுத்தப்படும் என்றும் சொல்லப்படுது. தேசிய நெடுஞ்சாலைகள்ல சரக்கு வாகனங்கள் செல்வதற்காக தடையும் இதில் அடங்கும் என்றும் ஐக்கிய நாகா கவுன்சில் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.